வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். துணை முதல்வர் மகன் இன்ப நிதிக்கு புதிய பதவி, உற்சாகத்தில் முதல்வர் குடும்பம், திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தமிழகத்தில் திமுகவின் முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இவரை தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் அரசியல் துணை முதல்வராக களமிறக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து சினிமாவில் இருந்து ஒட்டுமொத்தமாக விலகினார். முதலில் இவருக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவி மட்டுமே வழங்கப்பட்டது. அதன் பிறகு திமுகவின் இளைஞர் அணி தலைவராகவும் பதவி வகித்தார். அதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு உதயநிதி துணை முதல்வர் பதவி வழங்கப்பட்டது. தற்பொழுது தான் அப்பா ஸ்டாலின் உடன் சேர்ந்து உதயநிதி திமுக ஆட்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் பேரனும் துணை முதல்வர் உதயநிதியின் மகனுமான இன்பநிதி வயது 21 கலைஞர் டிவியின் நிர்வாக பொறுப்பில் தற்பொழுது சேர்ந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன. இதனைத் தொடர்ந்து இவர் தினமும் காலை 11 மணிக்கு அலுவலகம் வந்து மாலை 5:30 மணி வரை பணிபுரிய இருப்பதாக தெரிகிறது. இவர் ஐரோப்பிய நடனமான பிரிட்டன் தலைநகர் லண்டனில் நிதி நிர்வாக தொடர்பான பட்டப்படிப்பை முடித்தவர். ஜூன் 3ஆம் தேதி தலைமை அலுவலகமாக அறிவாலயம் வளாகத்தில் உள்ள கலைஞர் டிவி அலுவலகத்திற்கு இன்பநிதியை அவருடைய தாய் கிருத்திகா அழைத்து வந்தார். முதல்வர் ஸ்டாலின் மனைவி துர்காவில் சகோதரி மகன் கார்த்திகேயன் அந்த நிறுவனத்தை தலைமை நீதி அதிகாரியாக தற்பொழுது உள்ள நிலையில் அவரது அறையில் அமைக்கப்பட்ட அலுவலகத்தில் மகன் இன்பநிதியை அமர வைத்து அவருக்கு கிருத்திகா வாழ்த்து தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி நிறுவனத்தின் நிதி நிர்வாக பணிகள் குறித்து அங்கு பணியாற்றும் முக்கிய நிர்வாகிகளுடன் தினமும் இன்பநிதி ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த ஒரு தகவல் தற்போது திமுக வட்டாரங்கள் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.